கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவதே. திருவருட்பிரகாச வள்ளலார் வரலாற்று குறிப்புகள் வளம் தரும் நலம் தரும். ஜீவகாருண்யத்தை வள்ளலார் இரு வகையால் வற்புறுத்துவர். 1. புலால் மறுத்தல். 2. அற்றார் அழிபசி தீர்த்தல். 1870 ஆண்டு வரை சத்திய தர்மசாலையிலேயே திருவருட்பிரகாச வள்ளலார் உறைந்தார்கள். ஆயிரத்தி 858 சென்னை வாழ்வை நீர்த்த திருவருட்பிரகாச வள்ளலார் கருங்குழி வந்தேகினார். 1858 கருங்குழிக்கு வந்தது முதல் 1867 தர்மசாலையை வடலூரில் ஏற்படுத்தும் வரை கருங்குழியே திருவருட்பிரகாச வள்ளலாரின் உறைவிடமாயிற்று. இக்காலத்தில் அடிக்கடி சிதம்பரம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டார்கள். திருமுதுகுன்றம், திருவதிகை, திரு அண்ணாமலை முதலிய திருத்தலங்களுக்குச் சென்றும் வழிபட்டார்கள். கருங்குழியில் வதிந்த காலத்தை சிதம்பர வழிபாட்டுக் காலம் எனலாம்.
4ஆம் திருமுறை. வரலாற்று முறையில் 5ஆம் திருமுறையும் 6ஆம் திருமுறையின் முன்பகுதி பதிகங்களும் இக்காலத்தில் பாடப்பெற்றவை. கருங்குடி வீட்டின் அறையில் ஒரு நாள் இரவு திருவருட்பிரகாச வள்ளலார் எழுதிக் கொண்டிருக்கும் போது விளக்கு மங்கவே எண்ணெய் செம்பென எண்ணி தண்ணீர் செம்பை எடுத்து விளக்கில் வார்த்தனர். விளக்கும் இரவு முழுவதும் நன்கு எரிந்தது. தண்ணீர் விளக்கு எரிந்த இந்த அற்புதத்தை திருவருட்பிரகாச வள்ளலாரே ஒரு பாடலில் குறித்துள்ளார். மதுரை ஆதீனம் சிதம்பர சுவாமிகளும் திருவருட்பாவின் சிறப்பாகப் பாடிய செய்யுளில் தண்ணீர் விளக்கெறிந்த தன்மையை குறித்துள்ளார். 4ஆம் திருமுறையில் 3028வது பாடல். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர். நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றே. ஓர் புதுமை அன்றே செய்விளக்கும் புகழுடைய சென்னநகர் நண்பர்களே செப்பக் கேளீர். நெய்விளக்கே போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. வடலூரில் சத்திய தருமசாலையை 1867ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள் பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் நாளில் திருவருட்பிரகாச வள்ளலார் அமைத்தருளினார். அற்றார் அழிபசி தீர்த்தலாகிய ஜீவகாருண்ய பேரறத்தை நடத்துவதற்காக வள்ளலார் அருட்கரத்தால் ஏற்றிய அணையா அடுப்பு தொன்று தொட்டு அன்பர்களின் உதவியால் அன்னதானம் நடைபெறுகிறது. சித்தி வளாகம். சத்திய தருமசாலையில் கூட்டம் பெருகவே அமைதியை விரும்பி தனித்துறையை கருதி வடலூருக்கு தெற்கே உள்ள மேட்டுக்குப்பத்திற்கு சென்று அங்கே உரையத் தொடங்கினார்கள் திருவருட்பிரகாச வள்ளலார். மேட்டுக்குப்பத்தில் திருவருட்பிரகாச வள்ளலார் உறைந்த திருமாளிகைக்கு சித்தி வளாகம் என்று பெயர். இத்திருப்பெயரை சூட்டியது திருவருட்பிரகாச வள்ளலே ஆகும். சித்தியை, அதாவது வீடு பேற்றை தரும் இடம் என்பது இதன் பொருள்.
1870 முதல் 1874 ஆண்டு வரை சித்தி பெறும் வரை இங்கேயே உறைந்தார்கள். சித்தி பெற்றதும் இத்திருமாளிகையிலேயே. முன்பிருந்த ஞானிகள் எவரும் தம் கொள்கைக்கு தனிக்கொடி கண்டதில்லை. திருவருட்பிரகாச வள்ளலார் ஒருவரை தமது மார்க்கத்திற்கு தனிக்கொடி கண்டவர்கள். கொடிகட்டிக் கொண்டோமென்று சின்னம் பிடி என்று பாடியவர்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் கண்ட கொடிக்கு சன்மார்க்க கொடி என்று பெயர். மஞ்சள் வெள்ளை ஆகிய இரு நிறம் கொண்ட சன்மார்க்க கொடியை மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையில் 1873 ஆண்டு அக்டோபர் மாதம் 22 நாள் ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி திங்கள் 7 நாள் புதன்கிழமை காலை 8 மணிக்கு முதலாக கட்டி காட்டி நீண்ட உபதேசம் ஒன்றையும் செய்தருளினார்கள். அந்த உபதேசம் மகோபதேசம், பேருபதேசம் என்று வழங்குகிறது. சன்மார்க்கத்தின் முடிவு சாகாதிருப்பதே. சாகாதவனே சன்மார்க்கி என்பது திருவருட்பிரகாச வள்ளலாரின் உபதேசம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கந்தானே. துஞ்சாத நிலையொன்று சுத்த சன்மார்க்க சூழலிலுண்டது சொல்லலவன்றே என்பவை திருவருட்பிரகாச வள்ளலாரின் திருவாக்குகள். திருவருட்பிரகாச வள்ளலார் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் மூவகை தேக சித்தியையும் பெற்றவர்கள். தேக சித்தி பெற்றோர் உடம்புகள் நிலத்தில் வீழாது. அவை வெளியாய் அருளில் கலக்கும். அவர்கள் இறைவனோடு இரண்டரக் கலப்பர். அவர்களுக்கு இனி பிறப்பு இல்லை. பிறந்த பிறப்பாகிய இப்பிறப்பே இறுதிப் பிறப்பு. இப்பிறப்பில் பெற்ற இத்தேகமே இறுதித் தேகம். இனி ஒரு தேகம் எடுப்பதில்லை. இதுவே நித்திய தேகம். நித்திய தேகம் பெற்ற திருவருட்பிரகாச வள்ளலார் ஒரு தைப்பூச நாளில் ஸ்ரீமுக ஆண்டு தைத்திங்கள் 19 நாள் 1874 ஆண்டு ஜனவரி 30 நாள் வெள்ளிக்கிழமை இரவு 15 நாழிகைக்கு சித்திவளாக திருமாளிகையில் தமது திருவறைக்குள் நுழைந்து கதவை திருக்காப்பிட்டு கொண்டு 2½ நாழிகையில் இறைவனோடு இரண்டரக் கலந்தருளினார்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சூயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். ஜோதி 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 சூயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ஜாதி சமய உணர்வு இல்லையெனில் உள்ளத்தில் ஜோதி தோன்றாது. ஜோதி வழிபாடே இறைவனுடன் இரண்டரக் கலப்பதற்கான ஒரே மார்க்கம் என்பதை தமது குருவருளாம் திருவருட்பிரகாச வள்ளலாரின் பேரருளை பெற்றவர் திருவருட்பிரகாச வள்ளலாரின் அணுக்கத் தொண்டராக அடியவராக இருந்தவர் கல்பட்டு ஐயா.
குருவருளின் திருவருளே தமது கடமை என உணர்ந்து காலமெல்லாம் குருவருளுக்காக வாழ்ந்த கல்பட்டு ஐயா உறைந்த இடம் அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவது. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம். பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் ஊய நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் ஊய நாதாந்த தெய்வம், நாதாந்த தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம். இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், எனக்கருளும் தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம். தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமிரே தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமிரே தெய்வம், தெய்வம் இரே தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம்.